இந்த தோல்வி ஜனநாயகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. இந்த தோல்வி பிஜேபிக்கு அளித்திருக்கக்கூடிய சவுக்கடி. உண்மையிலேயே மோடி அவர்கள் பெண்களிடத்தில் மன்னிப்பு கோருகிறார் என்று சொன்னால் அதை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கோரியிருக்க வேண்டும். இது மகளிர் இடஒதுக்கீட்டின் பெயரில் செய்திருக்கக்கூடிய மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான துரோகம். நேற்றைக்கு முந்தின தினம் இந்திய நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்ட தொகுதி வரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு குறித்த மசோதா எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையால் தமிழ்நாடு போன்ற, கேரளம் போன்ற, தெலுங்கானா போன்ற, கர்நாடகம் போன்ற தென் மாநிலங்களின் வலுவான எதிர்ப்பின் காரணமாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை மோடி ஆட்சி சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வி ஜனநாயகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. இந்த தோல்வி உண்மையிலேயே பிஜேபிக்கு அளித்திருக்கக்கூடிய, அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சவுக்கடி என்று சொன்னால் மிகையல்ல. மகளிரின் பெயரில் இப்போது கூட 8:30 மணிக்கு மோடி அவர்கள், இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய உரையை தொலைக்காட்சியில் வழங்கியிருக்கிறார். அதில் அவர் பெண்களிடத்தில் மன்னிப்பு கோரியிருக்கிறார். உண்மையிலேயே மோடி அவர்கள் பெண்களிடத்தில் மகளிர் மசோதா குறித்த தோல்விக்கு அவர் மன்னிப்பு கோருகிறார் என்று சொன்னால் அதை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கோரியிருக்க வேண்டும். அவர் பிரதமரான உடனேயே கோரியிருக்க வேண்டும். அவருக்கும் பாஜக கட்சியினருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கட்சியோ அல்லது இந்த மசோதாவை முறியடித்த எதிர்க்கட்சிகளோ மகளிர் மசோதாவுக்கு எதிரி அல்ல. ஒரு முக்கியமான உதாரணம், இந்தியாவின் ராஜ்யசபாவில் மேல் அவையில் 33% இடஒதுக்கீடு குறித்த மசோதா அன்றைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முன்மொழிந்த போது அன்றைக்கு பிருந்தா காரத் அந்த அவையிலே உறுப்பினராக இருந்தார். சுஷ்மா ஸ்வராஜ் அந்த அவையிலே உறுப்பினராக இருந்தார். அம்பிகா சோனி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைவர் அந்த அவையிலே உறுப்பினராக இருந்தார். 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அதை கொண்டாடினார்கள், வரவேற்றார்கள். இதுதான் மகளிர் மசோதாவினுடைய விருப்பம். ஆனால் மோடி இன்றைக்கு முன்மொழியக்கூடிய மகளிர் மசோதா என்பது தொகுதி வரையறை சார்ந்தது, மறுவரையறை சார்ந்தது. அந்த தொகுதி மறுவரையறை செய்வதன் மூலம் தென்னிந்தியாவிற்கு கிடைக்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை பழிவாங்கக்கூடிய விஷயம், குறைக்கக்கூடிய விஷயம். இந்தியாவினுடைய பன்மைத்துவத்தை பாராட்டுகிறது. தென்னிந்தியா யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய, வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை முன்னிறுத்துகிற ஒரு அடையாளமாக தென்னிந்தியா விளங்குகிறது. இந்தியாவை ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்கிற பெயரில் அடக்கி ஆள்வதற்கு முயற்சிக்கிற மோடி ஆட்சிக்கு இந்த மசோதா முன்மொழிந்த பிறகு எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டு வழங்கியிருக்கக்கூடிய அந்த சவுக்கடி என்று ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமைக்கு குளிபறிக்கிறார்கள். அவர்கள் ஒன்றுபட்ட இந்தியாவிற்கு வேட்டு வைக்கிறார்கள். எனவேதான் இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தோல்வியை மறைப்பதற்காக பெண்களிடம், மகளிரிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லுவது உண்மையில் நடிப்பு, மோசம், மிக மிக மோசமான ஒரு செயல். வாய் சொல்லில் வீரரடி என்று மகாகவி பாரதி பாடிய அந்த பாட்டு யாருக்கு அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்காத வாய்ச்சொல்லில் மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்த நபர்களை மகாகவி பாரதி நையாண்டி செய்தார், கிண்டல் செய்தார். அதற்கு முழுமையாக பொருந்தக்கூடிய நபராக இருப்பவர் யார் அப்படின்னா மோடி தான். அது உண்மையிலேயே ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தை மோடி இப்போது வாய்ச்சொல்லில் வீரராக இருக்கிறார். அவர் சார்ந்த கட்சி, அவர் சார்ந்த RSS சித்தாந்தம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடம் அடிமைப்பட்டு கிடந்தது. இப்போது கார்ப்பரேட்டிடம் இவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். தன்னுடைய அகண்ட பாரத கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் நிச்சயமாக ஒருபோதும் மகளிர் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கப் போவதில்லை, அமல்படுத்த போவதில்லை. அமல்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுகிறது. இது மகளிர் இடஒதுக்கீட்டின் பெயரில் செய்திருக்கக்கூடிய மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான துரோகம் என்றுதான் மார்க்சிஸ்ட் கட்சி குற்றம் சாட்ட விரும்புகிறது. இது ஏமாற்ற வித்தை. இந்த ஏமாற்று வித்தையை அவர் முன்மொழிந்து தோத்து போன நிலையில் மக்களிடம் ஒரு நாடகத்தை நடித்து கொண்டிருக்கிறார். நாம் புரிந்து கொள்வோம், மோடியின் நாடகம் நீடித்து நிற்காது, எடுபடாது. அவரை நாடகத்திலும் தோற்கடிப்போம், பேச்சிலும் தோற்கடிப்போம். நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட தோல்வி என்பது பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கிற முதல் தோல்வி படிக்கட்டு என்று சொல்ல விரும்புகிறேன்.